பிடபிள்யூடி சேனல் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை வீரான் வல்லாரடைய இப்ராஹிமுடைய வணக்கங்கள், சலாம்கள் அந்த சேனல் மூலமாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் அறப்பகுதி வியாபாரம், தொழில், சம்பாத்தியம். வாழ்க்கையினுடைய காலரைக்கால் பகுதி அரசியல். நான் கடந்து வந்த பாதைகளை, நிறைய அனுபவங்களை யாரிடம் சொல்வது என்று சிந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தங்களையும் நான் தனித்தனியாக பார்த்து சொல்கிறப்ப அது கோஆர்டினேஷன் ஆக மாட்டேங்குது. அதனால் இந்த பிடபிள்யூடி சேனல் மூலமாக என்னுடைய மனதில் உள்ளதையும் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் யாருக்கும் நான் அறிவுரை சொல்கிறதெல்லாம் இல்லை. அறிவுரைக்காக நான் பேசலாம். நல்லா போதுமாக. நமது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். ஏன் உங்களுக்கு அரசியல் வேணும்? ஏன் உங்களுக்கு அரசு வேலைகளில் அதிகமான ஆர்வங்கள் இல்லைன்னு நான் பொதுவாக சொல்லலை. பொதுவாகவே கவர்மெண்ட் வேலையில் நம்ம இருக்கணும், அரசியலில் நம்ம பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏன் வர மாட்டேங்குது? நான் ஒரு 15-20 வருஷமாக நமது இஸ்லாம் சகோதரர்கள்ட்ட கேட்குறப்ப அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, அது சரியாக வராதுதா, அது கஷ்டத்தா அப்படின்னு அந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. எத்தனையோ பேர்கிட்ட நான் சொல்லுவேன், ஏங்க கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சிருக்கீங்க, நம்ம முஸ்லீம் பிள்ளைகள்லாம் படிச்சிருக்காங்க, ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு சர்வீஸ் கமிஷன்லாம் எழுதுனா என்ன அப்படி கேட்குறப்ப 50% மேலே நம்ம படித்த பிள்ளைகளுக்கு சர்வீஸ் கமிஷன் தான் என்னன்னு கேட்குறேன். இதுதான் இந்த மனக்குறைய உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம். அரசியலில் நம்ம வரணும். ஏதோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச கட்சி, உங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சி, நான் இந்த கட்சிக்கு தான் போங்க, அந்த கட்சி தான் போங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸும் கிடையாது, கேட்குற உரிமையும் உங்களுக்கு இல்லை. அது உங்கள் ரைட்ஸ், உங்கள் உரிமை. ஆனால் ஏதாவது ஒரு அரசியலில் நீங்கள் இருக்கலாம், தவறு. ஒரு அரசியலில் இருந்தால் நம்ம முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமின்றி அனைத்து சமூகத்துக்கும் உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சுன்னா நீங்கள் ஏன் அங்கிட்டு போகிறீங்க? இப்போ நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க, புதுக்கோட்டையில் 44,000 பேருக்கு மேலே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்து, எல்லா பள்ளிகளையும் பார்த்து, ஜமாத்துகளை பார்த்து எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு எல்லாருக்கும் முழக்காத்து கொடுத்துக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். அது முடிஞ்சோடனே அவ்வளோதான். அப்போ அரசியலில் நாம் முன்ன வர முடியாததுக்கு காரணம் யாரும் குற்றவாளி அல்ல. பொதுவாக எனக்கு அரசியலில் இப்போ நீங்கள் திமுகவோ அண்ணா திமுகவோ வேறு எந்த கட்சியாக இருந்தாலும், அல்லா உதவியில் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாடு பூராமே இஸ்லாமியர்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துட்றாங்க. ஒரு நகர செயலாளர், ஒரு வைஸ் சேர்மன், ஒரு மேயர், சிறுபான்மை பிரிவு செயலாளர், மாவட்ட சிறுபான்மை பிரிவு, இப்படி மாதிரி பதவிகளை கொடுத்துட்றாங்க. அப்படி அந்த பதவிகள் கொடுக்கும் பொழுது அவங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழகம் ஒரு தளபதியாரோ இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவரோ ஒரு ஊரில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறப்ப அந்த முஸ்லீம்களுக்கு ஒரு பதவி கொடுக்குற காரணம் என்ன? இதை நான் தனித்தனியாக போய் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். அந்த அவங்களுக்கு பதவி கொடுக்குற காரணம், நீ உன்னுடைய சமூக மக்களை, இஸ்லாமிய மக்களை கட்சியில் இணைத்து மாற்று சமூக மக்களையும் அரவணைத்து கட்சியை வளர்க்கறதுக்கு தான் அது கொடுக்குறது. ஆனால் நான் கடந்து வந்த 25 ஆண்டுகளில் நான் ஏடிஎம்கேலையும் பார்த்துட்டேன், டிஎம்கேலையும் பார்த்துட்டேன். தமிழ்நாட்டில் நான் போகாத ஊரில் அரசியலில் பேசுவதற்காக கட்சிக்காக. ஆனால் யாருக்கு பதவி கொடுத்தாலும் அவங்க மட்டும் தனியாக தான் வரும், தனியாக தான் போகிறாங்க. இது யார் குற்றம்? இதுதான் என்னுடைய கேள்வி. இது யாருடைய குற்றம்? ஒரு பதவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ புதுக்கோட்டையில் இஸ்லாமியருக்கு பதவி கொடுக்குறாங்க, அவங்க என்ன பண்ணணும்? 42 வார்டு இருக்குது, வார்டுக்கு 10 இஸ்லாமியர்கள், மாற்று சகோதரர்கள், அவர்களை சேர்க்கணும். அப்போ இஸ்லாமியர்கள் 42 வார்டுலையும் 10 பேர் வச்சா 420 அந்த பேர் அந்த கட்சிக்கு வந்துடுறான்ல. நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சி 420 பேர் வந்துடுறாங்கல்ல. இப்போ 42 வார்டுலையும் வார்டுக்கு 10 பேர், 420 இஸ்லாமியர்கள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. திமுகவில் பொறுப்பு கொடுக்குறாங்க முஸ்லீம்களுக்கு. அந்த முஸ்லீம்கள் ஒவ்வொரு வார்டுலையும் 10 பேர் அந்த கட்சியில் சேர்க்கிறப்ப 420 பேர் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. மேடையில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களும் மாற்று சமூக மக்களும் உட்கார்றப்ப நமது சமூக மக்களும் மேடையில் உட்காருவாங்கல்ல, அந்த வாய்ப்பு இருக்கும்ல. அதே மாதிரி கூட்டத்தில் பார்க்குறப்ப நமது இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த கூட்டத்துக்கு வருவாங்கல்ல, நிற்பாங்கல்ல. இந்த விழிப்புணர்வு தயவு செய்து
நீங்கள் எல்லாரும் மனமும் வந்து ஏற்றுங்க. ஆனால் ரொம்ப நேரம் பேசினா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். அவ்வப்போது என் மனதில் உள்ளதை, நான் கடந்து வந்த பாதைகளை, எனது அனுபவங்களை தங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனால் அரசியலில் முஸ்லீம்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க ஜெயிக்க முடியலை அப்படின்னு குறை சொல்வதை விட்டுட்டு, எந்த கட்சியில் யார் பதவியில் இருந்தாலும் இஸ்லாமிய சகோதரர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை அரசியலில் உள்ள வரணும். அரசியலில் வந்தால் கட்சியில் இருக்க எம்எல்ஏவோ அமைச்சரோ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அவர்களிடம் நமது மக்களுக்கு மட்டுமின்றி மாற்று சமூக மக்களுக்கு உதவி செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அல்லாஹ் உதவியில் அடுத்தடுத்து என்னுடைய செய்திகளை கேளுங்க. நான் எதுவும் தவறாக பேசியிருந்தா அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்துங்க. நான் சரியாக பேசியிருந்தா எனக்கு வந்து லைக் போடுங்க. இது விளம்பரத்துக்காக நான் பண்ணலை, எனக்கு விளம்பரம் தேவையில்லை. நான் விளம்பரம்லாம் பார்த்துட்டேன். அல்லாஹ்வுடைய இறுதி கட்ட வாழ்க்கையில் நான் இருக்கேன். ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அது இந்த சேனல் மூலமாக, இந்த வாய்ப்பை கொடுத்த பிடபிள்யூடி சேனல் மூலமாக இதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அல்லாஹ் பெரியவன், எல்லாம் அல்ல அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் ஆயுதம் அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். அடுத்து உள்ள கருத்துக்களை அடுத்த செய்தியில் உங்களிடம் சொல்கிறேன், பரப்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.